பிரிஞ்சு போன நினைச்சு அழுகிறீங்களா? அதே பொண்ணுங்க எப்பவுமே அப்படிதான் இருக்கீங்க. பசங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா? இன்னைக்கு வாட்ஸ்அப் இதெல்லாம் இருக்கிற காலம் இல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தே பசங்க எல்லாம் எப்பவுமே கனெக்டடா இருப்பாங்க. பொண்ணுங்க அந்த காலேஜ் முடிச்சா ஆனா இது வேணா கண்டிப்பா நடக்கும். அதாவது பொண்ணுங்க என்னன்னா இப்ப பிரிஞ்சு போயிட்டோம் நம்ம லைஃப் லாங் இனிமே பார்க்கவே மாட்டோங்கிற அளவுக்கு அது ஆக்சுவலா உண்மை. சீன் போட்டுல அது ஆக்சுவலா உண்மைதான். என்னதான் இப்பயே பாருங்க என்ன எல்லாமே இருக்கு, வாட்ஸ்அப் இன்ஸ்டா எல்லாமே இருக்கு. ஆனா கனெக்ஷன் இருக்காது அவ்வளவா. அப்பெல்லாம் எங்க அக்கா இன்ஜினியரிங் படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, ஆர்ட்ஸ் படிச்சாங்கல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆர்ட்ஸ்ல படிக்கிற பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நல்லா இருக்கும். அதே இது பிஇ பண்றவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அந்த காலேஜ்னா காலேஜ் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க எங்க அக்கா. நான் அதெல்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ்னா நான் எல்லாம் ஒண்ணுதானே, காலேஜ்னா எல்லா காலேஜும் ஒரே மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்னு நினைச்சேன். ஸ்கூல்ல கனெக்ட் ஆகி போயிடும். ஒன்ஸ் அந்த ஸ்கூல் பசங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தா கனெக்ட் ஆகி இப்ப எனக்கு வர மாதிரி ஓடுது கொஞ்ச நாள். எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் இல்ல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஆனா எனக்கு கை விட்டு என்ற அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி கரெக்டா நம்ம போனோம்னா சில பேட்ச் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்றாங்க. நான் தெரியல, நம்ம பேட்ச் அப்படியே இருக்கும் போல. அதுக்கு முன்னாடி இருந்தே பசங்க எல்லாம் எப்பவுமே கனெக்டடா இருப்பாங்க. பொண்ணுங்க அந்த காலேஜ் முடிச்ச 5வது நாள்ல இருந்து எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அப்படி இருக்கக்கூடாது, ஸ்டே கனெக்டடா இருக்கணும். நோக்கியா மாதிரி பசங்கள மாதிரி மாறுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். அதுக்குன்னு இவ்வளவு அழுக வேண்டிய அவசியம் இல்ல, பாத்துக்கலாம். போதும் எதுக்கு இவனை பார்த்து அழுதுகிட்டு போறாங்க? ஏமா கஷ்டமா இருக்கு சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிரிப்பா இருக்கு. இதெல்லாம் நம்ம நேர்ல பார்த்தனால ஒரு ஜாலியா இருந்துல, காமெடியா இருக்காங்க. ஏய் ஃப்ரெண்ட் எதுக்கு இந்த மாதிரி அழுகுற? இல்ல சார் போறது நினைச்ச எனக்கு vlogல வருவாங்க. இனிமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லன்னா நாங்க சந்தோஷமா இருக்கோம். உனக்கு அது ஃபீலிங்கா இருக்கா? எனக்கு கஷ்டமா இருக்கு. ஸ்டாஃப்ஸ் அவங்க எல்லாம் விட்டுட்டு நம்ம போறோமே, இந்த காலேஜ் எல்லாம் விட்டுட்டு போறவங்களுக்கு கவலையா இருக்கு. இருக்கவோ திட்ட வேண்டியது. ஒரு மாசம் கூட்டி போய் வீட்ல வச்சுக்க. நீதான் ஓவரா பேசிக்கிருக்க. என்னன்னு இந்த பார்க்காம இருக்க முடியாது உன்னால. தப்பா பேசிக்கிருக்கீங்க. காலேஜ்ல உனக்கு படிக்க வந்தா ஃபேர்வெல் ஒன்னு நடக்கும், கடைசி நாள் பிரிஞ்சு தான் போய் ஆகணும். ரொம்ப ஃபீல் பண்ற சார். இருந்தாலும் உங்களை பிரிஞ்சு இருக்க கஷ்டமா இருக்கு. ஆமா, சார் சாட்ட சமுத்திரக்கனி. இவங்க எல்லாம் ஸ்டூடண்ட்ஸ் படிக்க பிரிய முடியாம இருக்காங்க. அவரே 2 மாசம் சம்பள பாக்கி இல்லன்னு தான் உட்கார்ந்து இருக்காரு. கொடுத்தா இன்னைக்கு கிளம்பிடுவாரு. ஐயோ ஏய் ஓபன் பண்ணுங்கயா. இதெல்லாம் நான் நேர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். இல்ல நடந்திருக்குல்ல. ஐயோ